நம்ம வீட்டில் இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பும் சீலா மீனும் தான் வறுக்க போகிறோம். அத்தை வந்து எப்போவுமே செய்கிற மாதிரி அரைச்சி தான் செஞ்சாங்க. தக்காளி வெங்காயம் தேங்காய் இஞ்சியெல்லாம் போட்டு வறுத்துட்டு புளி கரைச்சி மிளகாத்தூள் போட்டு எல்லாம் பச்சை மிளகா மாங்காய்லாம் போட்டு சங்கரா மீன் போட்டு சூப்பரான மண் சட்டியில் மீன் குழம்பு வெளியே அடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் உள்ளே வந்து சீலா மீன் வறுத்துருந்தேன். சீலா மீன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வறுத்தேன். மஞ்சத்தூள் வீட்டு மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நான் கிச்சன்லேருந்து எட்டி பார்த்தா பாவக்காயை நான் பாரு நான் வெடிச்சிட்டேன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்குது. பழுத்து நல்லா வெடிச்சிடுச்சு. நான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவேன். உள்ளே இருக்கிற கொட்டை வந்து இனிப்பாக இருக்கும், அதனால் நான் அதை சாப்பிடுவேன். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த எல்லோ கலரு உள்ளே அந்த ரெட் கலரு ப்ளஸ் வந்து அந்த க்ரீன் கலர், என்ன ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்திங்களா? பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல். இதை பாருங்கள், ரத்தின கல்லே தோத்துரும் போல், அந்த அளவுக்கு பலன்னு அவ்வளோ ஒரு இனிப்பு, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இதை நான் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். நான் ரொம்ப ரசிப்பேன் இதெல்லாம். நீங்களும் இந்தமாரி சாப்பிட்டுருக்கீங்களா? கோவக்காய் பாவக்காய்லாம் பழுத்துடுச்சுன்னா சாப்பிடுங்க, இனிப்பாக இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பாவக்காலும் துளி இனிப்பு இருக்கும், தேனிலும் துளி கசப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாவக்காலையும் இனிப்பு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சீலா மீனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. குழந்தைங்களுக்காகவே இதை செஞ்சோம். சீலா மீன் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, முள் இருக்காதுன்றதுக்காக. நீங்களும் ஒரு முறை உங்கள் குழந்தைக்கு சீலா மீன், காணாங்கத்தை மீன் இந்த மாதிரி சதை உள்ள மீனாக கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ஒட்டிக்கிச்சுன்னா பசங்க மீன் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மீன் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஒமேகா 3 இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுங்க. அதை மீன் வறுத்த எண்ணெயை எடுத்து நம்ம மீன் குழம்புலேயே ஊற்றியாச்சு. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற்றினோன்னா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் அப்படி பண்ணலைன்னா. அதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லை நம்ம அப்படியே தூக்கி போட மாட்டோம். அதில் நம்ம ஒரு தோசையாச்சும் ஊற்றி சாப்பிட்டா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கல்லில் மீன் வறுத்துட்டு அப்புறமா அதுலேயே தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கருவாடு மீன்லாம் வறுத்தா இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை நான் சுட்டு வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். நைட்டு வச்ச கருவேப்பிலை சட்னி கூட வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு ஆஃபீஸில் என்னென்ன சாப்பிட்டோன்னே இது கூட சேர்ந்தே பார்த்துடலாம். நம்ம வச்சுட்டு போன மீன் குழம்பு பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு. கேசரி எடுத்துகிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் சிப்ஸு. மாலதி வந்து முட்டையும் லெமனும், கௌசி வந்து லட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா. எங்களுக்கு லட்டும் தாளிச்ச தயிரும் வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வசந்தி வந்து பாறை மீன் தலை போட்டு மீன் குழம்பு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு. பவி வந்து முட்டை குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தா. இந்த டே இப்படி தான் போச்சு, ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் சாப்பிட்டீங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பா